அன்புமணி மீது நடவடிக்கை எடுப்பது மற்றும் கருத்து கேட்பது குறித்து தைலாபுரத்தில் உள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ் வீட்டில் மாநில நிர்வாக குழு ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கலிஃப்துல்லா. விவரங்களை வழங்கலாம். வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் பட்டனூரில் கடந்த மாதம் 17ஆம் தேதி பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் கட்சியின் நிறுவனர் தலைவர் என ராமதாஸுக்கு எதிராக செயல்பட்டு வருவது சட்டவிரோதமாக தனிச்சையாக பொதுக்குழுவை கூட்டி உள்ளிட்ட 16 குற்றச்சாட்டுகளை அன்புமணி மீது முன்வைத்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பரிந்துரை செய்தது. அதற்கான அறிக்கையை மருத்துவர் ராமதாஸிடம் பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழு அளித்தது. இதனைத் தொடர்ந்து ஒழுங்கு நடவடிக்கை குழுவில் முன்வைக்கப்பட்ட 16 குற்றச்சாட்டுகள் குறித்து ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதிக்குள் விளக்கம் அளிக்க கோரி அன்புமணிக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. இந்த நோட்டீஸிற்கு விளக்கம் அளிக்க வேண்டிய காலக்கெடு மாதம் 31ஆம் தேதியுடன் முடிவடைந்த நிலையில் அன்புமணி தற்போது வரை விளக்கம் அளிக்காததால் பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழு கூட்டி தைலாபுரத்தில் கடந்த 9ஆம் தேதி ராமதாஸிடம் நோட்டீஸ் கொடுத்து சீல் வைக்கப்பட்டது. அதனை அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் இதனைத் தொடர்ந்து பாமக மற்றும் வன்னியர் சங்க ஆகியோரின் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நேற்று நடைபெற்ற நிலையில் பாமக மாநில நிர்வாக குழு கூட்டம் தற்போது தைலாபுரத்தில் தொடங்கியிருக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் ஒழுங்கு நிர்வாக குழு உறுப்பினர்கள் ராமதாஸின் மூத்த மகள் ஸ்ரீகாந்தி, கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, அருள்மொழி, முரளி சங்கர், திருக்கச்சூர் ஆறுமுகம் உள்ளிட்ட 20 பேர் பங்கேற்றுள்ளனர். நிர்வாக குழுவில் உறுப்பினர்களுக்கான உள்ள முன்னாள் மத்திய அமைச்சர் ஏ.கே. மூர்த்தி, வைத்தியலிங்கம் உள்ளிட்ட 2 பேர் இக்கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. இந்த கூட்டத்தில் 16 குற்றச்சாட்டுகள் குறித்து அனுப்பி வைக்கப்பட்ட நோட்டீஸிற்கு உரிய விளக்கம் அளிக்க தவறிய அன்புமணி மீது நடவடிக்கை எடுக்க தொடர்பாக தற்போது தீவிரமாக ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் அன்புமணி மீது நடவடிக்கை குறித்து முக்கிய தகவல் ஒன்று வெளியாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி கலிஃப்துல்லா.